இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான நிதி முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்க துணைவேந்தருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக பெரியார் பல்கலைக்கழக தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கி அரசு நிதியை பயன்படுத்தியதுடன் இது சம்பந்தமாக புகார் அளித்தவர்களை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாத்துக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். சேலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட மறுத்த மேஜிஸ்ட்ரேட் நிபந்தனை ஜாமீன் வழங்கினார். இந்த ஜாமீனை ரத்து செய்ய கோரி சேலம் கூடுதல் ஆணையர் தரப்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி சி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கின் புலன் விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்ட இந்த தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கை ரத்து செய்ய கோரி துணைவேந்தர் தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் புலன் விசாரணையை விரைந்து முடித்து ஏன் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யக்கூடாது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்திலக் டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது என்று விளக்கம் அளித்தார். துணைவேந்தர் தரப்பில் ஏற்கனவே இதே பல்கலைக்கழகத்தில் இது போன்ற அமைப்பு துவங்கப்பட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பி வேல்முருகன் பிறப்பித்துள்ள உத்தரவில் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்க மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் கைதை நிராகரித்த உத்தரவு சரிதான் என்றும் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் துணைவேந்தர் ஜெகநாதன் காவல்துறையின் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் சாட்சிகளை கலைத்தால் அவரை கைது செய்து விசாரணை நடத்தலாம் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.